அன்பு தேசம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும். அதுதான் எங்கள் லட்சியம். வெற்றி நிச்சயம். அன்பு தேசம். வணக்க மக்களே. அன்பு தேசம். அன்பாய் இருப்போம், அறிவாய் நடப்போம். அன்பு தேச மக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பு வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சாந்தண்டையை தெரிவித்துக் கொண்டு நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னும் 4 நாள் 5 நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு. 4-5 நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு. தீபாவளியை கொண்டாடுறதுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் சென்னை, பெங்களூரு, சேலம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க பேருந்துல வர்றதுக்காக பல பேர் பல போராட்டங்களோட டிக்கெட் எடுத்து வரணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா டிக்கெட்டு எல்லாம் ஃபுல்னு சொல்றாங்களே தவிர, ஆனா விசாரிச்சு பார்த்தா எல்லாமே லாக் பண்ணி, டிக்கெட்டை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவைக்காக வரும்போது 4000 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் 4500 ரூபாய் 5000 ரூபாய் சொல்றாங்க. உண்மையிலே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நியூஸுகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன உளைச்சல். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை போய் பார்த்து தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் வெடி வாங்கி கொடுக்கலாம், இல்ல ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம், இல்ல ஏதாவது இறைச்சி எடுத்து சாப்பிடலாங்கிற ஒரு சாமானியனா சொல்றேன். சாமானிய மக்களுடைய வேதனை குமுறல் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அங்க சம்பளம் கொடுக்கலையான்னு தெரியாது, போனஸ் கொடுத்தானா கொடுக்கலையானே தெரியாது. ஆனா ஊர்ல போய் பார்க்கணும், ஊர்ல அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், புள்ளிகளோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் ஆர்வத்தோட இருக்கும் போது இந்த ஆம்னி பஸ்னா உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஆம்னி பஸ் ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்கன்னா, அரசு ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்கன்னா அந்த கட்டணத்தை வாங்கினா தப்பு இல்லை. அதுக்கு அதிகமா 4 மடங்கு 5 மடங்கு தேவைக்கு அதிகமா தீபாவளி அன்னைக்கு இன்னைக்கு கிளம்புறீங்க, டிக்கெட் தேவைன்னா டிக்கெட் அப்பமா இருக்கும், ஃபுல்லே ஆகாது, டிக்கெட் இருக்கும், ஆனா ரேட்டு மட்டும் அதிகமா இருக்கும். 1200 ரூபாய் டிக்கெட் 5000 ரூபாய் 6000 ரூபாய் சொல்றாங்க. இதுக்கு நம்ம பிளைட்லயே போயிட்டு போயில போலாமே. என்னுடைய கருத்து என்ன சொல்லுன்னா, இன்னைக்கு பேருந்து கட்டணத்தை மட்டும் வாங்குங்க. பேருந்தா வச்சுக்கிட்டு நீங்க கட்டணம் எல்லாம் பிளைட்டுக்குள்ள ரேட்ல காசு வாங்குறீங்கன்னா எந்த அளவு நியாயம்? ஆனா தமிழக மக்களை, ரொம்பவும் நீங்க கஷ்டப்படுற மக்களை, சாமானிய மக்களை நூதனமான முறையில அவங்களுடைய ரத்தத்தை அப்படியே சிரஞ்சி வச்சியாம உரியுறீங்க. ரொம்பவும் வேதனையா இருக்கு. ஆனா ஒரு சில பேர் மனிதாபிமானத்தோட, மனித நேயத்தோட நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு சரியான முறையில அவங்களுக்கு சலுகைகளை செய்து கொடுங்க. இன்னைக்கு காவல்துறை, இன்னைக்கு தமிழக அரசை நான் குற்றம் சொல்றேன்னு நினைக்க கூடாது. தமிழக அரசு இன்னைக்கு போக்குவரத்து ஆணையர் இருக்காங்க. போக்குவரத்து ஆணையர்கள் அறிவிச்சிருக்காங்க அதிகப்படியா யாரெல்லாம் எந்த பேருந்து, எந்த ஆம்னி பஸ்ஸுகள் காசு ஏதாவது அதிகப்படியா காசு வாங்கினா எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யாரு, நடவடிக்கை எடுக்கிறது யாரு? ஏதாவது நடவடிக்கை எடுத்தால்தானே மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு தான் பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு பேருந்து 1000 ரூபாய் கொடுக்குற கட்டணம் நிர்ணயிச்ச 1000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் வாங்குற ஆம்னி பஸ்ஸை ஃபைன் போடுறதுக்கோ, அந்த ஆம்னி பஸ்ஸை பத்தி அதை விசாரிக்கிறதுக்கோ இன்னைக்கு யாருமே தயார் இல்லை. ஆனா பாவம் சாமானிய மனிதன் கொத்த வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு பைக்ல வரான். ஹெல்மெட் போட்டிருந்தா கூட அவனை மறைச்சு நீ ஸ்பீடா வந்தா, அது வந்தா, அப்படி வந்தா, இப்படி வந்தான்னு சொல்லி 1000 ரூபாய் 500 ரூபாய் இதுக்கதெல்லாம் வாங்கிட்டு விடுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? கொஞ்சம் யோசிங்க. மக்களுடைய மனநிலையை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. தீபாவளியை கொண்டாட சென்று கொண்டிருக்கும், கொண்டாடுவதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கும் அத்தனை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, தமிழ் சொந்தங்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு கூட்ட நெரிசல்கள், எல்லா இடங்கள்லயும், பஸ் ஸ்டாண்டு, பேருந்து, ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடங்கள்லயும் கூட்டங்கள் அதிகமா வரும். கூட்ட நெரிசல்ல தயவு செய்து பார்த்து கவனமா பொறுமையா செயல்படுங்க. கொஞ்சம் உங்களுக்கு பேருந்து 5 மணின்னா நீங்க ஒரு 3 மணிக்கே வீட்டுல இருந்து கூட கிளம்பிடுங்க. 5 மணிக்கு பேருந்துக்கு 4:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனீங்கன்னா அவசரமா போகணும்னு வேகமா பைக்ல போறவங்களா இருந்தது, கார்ல போறவங்களா இருந்தது, சரி, எல்லாருமே பார்த்து கவனமா போய் வீட்டுல போய் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க, சிறப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
எப்போதுமே எந்த நேரத்திலையும் கூட்ட நெரிசல்ல மட்டும் பார்த்து கவனமா பொறுமையா செயல்படுங்க அப்படிங்கிறது தான் அன்பு தேச மக்கள் இயக்கம் சார்பாகவும் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றது. நம்முடைய ஆம்னி பஸ்ஸுடைய ரேட்டு அன்றைய ரேட்டும் இன்றைய ரேட்டும் எப்படி இருக்கு நீ பாப்போமா. நாகர்கோவில் வழக்கமான ரேட்டு 1200, இன்னைக்கு 4399. வழக்கமான ரேட்டு நெல்லை 1100, இப்போ 3999. தூத்துக்குடி வழக்கமான ரேட்டு 1150, இப்போ 4085. மதுரை வழக்கமான ரேட்டு 900, இப்போ 3025. திருச்சி வழக்கமான ரேட்டு 700, இப்போ 3800. கோவை வழக்கமான ரேட்டு 1500, இப்போ 4420. சேலம் வழக்கமான ரேட்டு 1100, இப்போ 4110. எப்படி ரேட்டு பாருங்க மக்களே, உஷாரா இருங்க. ஆம்னி பஸ்ல போனா டிக்கெட்டை முன்னாடியே போட்டுடுங்க. ஆனா இப்பெல்லாம் ரேட்டு நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய போக்குவரத்து ஆணையர் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்படி யாராவது எந்த ஆம்னி பஸ்லயாவது உங்கள்ட்ட ரேட்டு காசு அதிகமா வாங்கினா நீங்க ஆணையரிடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது நடக்குதா சாத்தியமா என்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். உங்கள்கிட்ட அதிகமா ஆம்னி பஸ் பேருந்துகள் காசு வாங்கியிருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த நம்பரை எடுத்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. தீபாவளியை முன்னிட்டு பல பேருந்துகளில் கட்டணங்கள் அதிகம் அதிகம் என்று பல பிரச்சனைகள் வருவதால் நம்ம தினமும் பாக்குற நியூஸா இருக்கு. ஆனா இப்போ தமிழக அரசு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த தீபாவளியை முன்னிட்டு அதிகப்படியான பேருந்துகள் திருச்சி, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லா இடங்களுக்கும் அதிகப்படியா பேருந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் ரொம்ப கொஞ்சம் திருப்தியா இருக்காங்க. ஆம்னி பஸ்ல போய் தேவையில்லாம 1000 ரூபாய் டிக்கெட்டுக்காக 5000 10,000 கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம உஷாரா கவனமா நம்ம அரசு பேருந்துல போங்க. ஆனா யாரும் தயவு செய்து முண்டி அடிச்சு ஒருத்தர் மேல இடிச்சு அப்படி மோதி எதுவும் பண்ணிடாம கொஞ்சம் பொறுமையா நிதானமா போங்க. உங்களுடைய கவனம் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா போங்க. அடுத்தால மது பிரியர்கள் யாரும் தயவு செய்து குடிச்சுக்கிட்டு பேருந்துல நீங்க போனீங்கன்னா தயவு செய்து பேருந்துல ஏத்த மாட்டாங்க. தயவு செய்து குடிக்காம பேருந்துக்கு போங்க. அடுத்தால நீங்க ஏதாவது பஸ்ல போய் குடிச்சிட்டு ஏதாவது அராஜகம் பண்ணி அட்டுழியம் பண்ணீங்கன்னா எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே இது பண்ண முடியாது. உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு அங்க எப்படி நியாயம் கிடைக்கும்? நியாயத்துக்காக எல்லாம் போராட முடியாது. அதனால கவனமா பேருந்துகளுக்கு போயிட்டு பேருந்துல வரக்கூடிய பயணிகளை நம்மளுடைய சகோதர சகோதரிகளாக பார்த்து நீங்க எல்லாரும் ஒற்றுமையா போய் ஊர்ல உள்ள பங்கனை சிறப்பா கொண்டாடிட்டு மீண்டும் உடனடியா சென்னைக்கு வரணும். வரும்போதும் அதே மாதிரி ரொம்ப கவனமா சேஃபா வாங்க. என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு அன்பு தேசம் சார்பாக அனைவரும் தீபாவளியை சிறப்பா கொண்டாடுவோம்னு சொல்லி வெடி வெடிக்கிற தம்பிமார்கள், சகோதர சகோதரிகள், பாப்பாக்கள் எல்லாருமே வெடியை கொஞ்சம் பார்த்து கவனமா வெடிங்க. வெடிய திரியில கொளுத்திட்டோம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அது வெடிக்காம கூட போஞ்சிட்டே இருக்கும். அதுக்காக உடனே அது வெடிக்கலையேன்னு சொல்லி பக்கத்துல போய் கையை வச்சு எடுத்துறாதீங்க. முதல்ல வெடி முன்னாடி முகத்தை காட்டாம தள்ளி இருந்துதான் கையை வச்சு எடுக்கணும். இப்படி ரொம்ப கவனமான இருக்கணும். ஒரு சில வெடி போஞ்சிட்டே இருக்கும், அது வெடிக்கல அப்படின்னு சொல்லி கையில் எடுக்காம காலால தட்டி தூர விடுங்க வேண்டாம், உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தா. அப்படி இல்லைன்னா நீங்க எதுவுமே பண்ணாங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? அதுக்காக வெடிக்கலையே அப்படின்னு சொல்லி எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்து வெடிச்சு எத்தனையோ பேருக்கு கையில காலெல்லாம் பட்டிருக்கு, மூஞ்செல்லாம் பட்டிருக்கு. நம்ம கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன வெடிக்காத வெடியெல்லாம் எடுத்து உள்ள இருக்க மருந்தெல்லாம் ஒரு பேப்பர்ல வச்சு தட்டி வச்சு அதுல ஏதாவது வித்தியாசமா ஏதாவது வருதான்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் தயவு செய்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா திடீர்னு அந்த வெடி எந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. வெடியில ரொம்ப கவனமா, வெடி மருந்துல ரொம்ப கவனமா கையாளணும். யாரும் நமக்கு இப்படிலாம் சொல்லி தருவாங்க சொல்லி தர மாட்டாங்கன்றதுல நம்ம தான் நம்மளுடைய இதை கவனமா பார்த்து விடணும். அதுக்காக சென்னையில இருந்து வெளியூர்ல இருந்து ஊருக்கு செல்லக்கூடிய அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு விஷயமா என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய உடைமைகள், நம்மளுடைய கை பணம், நகை, பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் பேக் எல்லாமே பார்த்து கவனமா சேஃபா கொண்டுட்டு போகணும். ஏன்னா இதை காரணம் காட்டி இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல பேர், பல திருடர்கள்லாம் பல கோணங்களில் பல வழிகளில் வட்டமிடுவார்கள். அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா சேஃபா நம்ம ஊருக்கு சென்று சிறப்பா தீபாவளியை கொண்டாடிட்டு வாங்க. ரொம்ப கவனமா இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.